கப்பு நட்ட கொடு. என்ன ஹாப்பி? என் போனுக்கு என்ன ஆச்சு? ஒர்க் பண்ணவே மாட்டேங்குது. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இந்த ஆல்பபெட்ஸ் ஏன் கண்ட இடத்துல இருக்கு? அப்படிதான் இருக்கும். நிச்சயமா பட்டன் கெட்டு போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இந்த காலத்து போன் இருக்கு. ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு டெக்னாலஜியை யூஸ் பண்ண தெரியல. என்ற சோப்புல இருந்து வெளியே வா. டொமேட்டோ கறி கொஞ்சம் கசப்பாயிடுச்சு. இல்ல இது பாவக்காய் சூப்பு. இது சூப்பர். இந்த போன் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? என்கிட்ட கொடுங்க. இதோ சரியாயிடுச்சு. நீங்க இந்த டெக்னாலஜில பட்டனை பிரஸ் பண்றதுல தான் முன்னேறி இருக்கீங்க. நாங்க பட்டன் பிரஸ் பண்றதுல மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் பெட்டர் பூதங்க. பெட்டர் பூதங்களா? பூதமா இருந்தாலும் உங்களை பார்த்து யாரும் பயப்படுறது கிடையாது. எங்களால பயமுடுத்தவும் முடியும், தோக்கடிக்கவும் முடியும். காம்படிஷன் வச்சுக்கலாமா? இது என்னது? நான் வந்துட்டேன். என்னாச்சி? நீ குறுக்க வராத. உங்களுக்குள்ள நீங்களே எதுக்கு சண்டை போடுறீங்க? எதுவா இருந்தாலும் ஏன் பிரச்சனையை தீர்த்து வைங்க. பிரமாதமான ஐடியா பினாக்கி. காம்படிஷன் வச்சு பாத்துருவோம். இல்ல நமக்குள்ள காம்படிஷன் எதுக்கு? பாலுக்கு பாலு, தயிருக்கு தயிர்னு ஆயிடும். தண்ணி 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 டேபிள் மேல இருக்கு. இத போய் யாராவது காதுக்குள்ள ரகசியமா கேட்பாங்களா? அப்புறம் யாரு முடிவெடுப்பாங்க? பினாக்கி, நீதான் எங்களோட ரெஃபரி. என்னது? நானா? ஆமா, நீதான். ஓகே. பினாக்கி, இப்போ நாங்க ரெண்டு பேரும் ரெடி ஃபார் தி மிஷன். யாமா, இது என்ன போஸ்? சரியா பறக்க கூட சக்தி இல்ல. எங்களோட காம்படிஷனா? காம்படிஷன் பறக்கிறது இல்ல, பயமுறுத்துறது. சோ காம்படிஷன் ரவுண்ட்ல 3 சேலஞ்ச் ரவுண்ட்ஸ் இருக்கும். ரூல்ஸ் சிம்பிள். முதல் ரவுண்ட் அங்கிளும் ஆண்டி சூரியும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ரெண்டாவது ரவுண்ட் ஹாப்பியும் கப்புவும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. உங்க சேலஞ்ச் என்ன? எங்க சேலஞ்ச் ரொம்ப சிம்பிள். யாரையாவது பயங்கரமா பயமுறுத்தணும். ஒரே நிமிஷத்துல 2 ஜெனரேஷன் சேர்ந்தவங்கள பயமுறுத்தினா அவங்க தான் வின்னர். என்ன ஓகேவா? என்ன இவ்வளவுதானா? ஆமா ஆமா, இவ்வளவுதான். முறுக்கு மிஸ். சேலஞ்ச் அக்செப்டட். ரெடி 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 ஆல்வேஸ் ரெடி. இது என்னது? இந்த காம்படிஷன் ரொம்ப சீரியஸா மாறிக்கிட்டு இருக்குல்ல? இங்க பாரு, நம்மளோட முதல் வேட்டை கிடைச்சாச்சு. இது சின்ன பையன்ல, நான் ஒருத்தனே சமாளிக்கிறேன். போலாம். இருட்டான சந்துக்குள்ள போய்கிட்டு இருக்கான். ரொம்ப ஈஸியா பயமுறுத்திடலாம். உன்னை பயமுறுத்துறதுக்கு இதுவே போதும். இது சீட்டி. ஒருத்தர் பயமுறுத்துறது சேலஞ்ச் இல்ல. சேலஞ்சே பயமுறுத்துறது மட்டும்தான். என்ன ரெஃபரி? இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சது ஆல் ஜெனரேஷன். பை பை. டாடா. எல்லாரும் ரெண்டாவது ரவுண்டுக்கு ரெடியா? ஹாப்பி அண்ட் கப்பு, உங்களோட சேலஞ்ச் என்னன்னு சொல்லுங்க. ஆப்ஸ்டிகல் ரேஸ். ஆமா அங்கிள், ஆன்டிக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஞ்சம் ஓடுனா போதும். நான் ஆப்ஸ்டிகல் ரேஸ்க்கு எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டேன். மிலிட்டரி ஞாபகங்கள்லாம் மறுபடியும் மலரும். ஒரே ஒரு கேட்ச் மட்டும்தான். ரன்னர் கண்ல கட்டிடுவோம். ஆனா அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு அவங்க கையில இருக்கும் அவங்க பார்ட்னரோட தலை. இது என்ன சேலஞ்ச்? இரு இதெல்லாம் நம்மளால செய்ய முடியும். நான் உன்னை டைரக்ட் பண்றேன். நீ பூதங்களோட பேரை சொல்லிக்கிட்டே ஓடு. ஹாப்பி கப்பு, உங்க 2 பேர்ல யாரு ஓட போறீங்க? நான் எனக்கு தலை இல்லாம ஓடுறதுல பிராக்டிஸ் இருக்கு. அப்புறம் உன்னோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பாடியை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ ஆரம்பிக்கலாம். ஆப்ஸ்டிகல் சிம்பிள். வீட்டுக்குள்ள இருக்க ரூம்ஸ் வழியா ஓடணும். அதுக்கப்புறம் 3 ஹர்டில்ஸ் மேல ஜம்ப் பண்ணணும். ஃபைனலி ஃபினிஷிங் லைனை கிராஸ் பண்ணணும். இப்ப பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. ஒரு நிமிஷம்,
இந்த ஆப்ஸ்டிக்கல் லேஸ்ல நீங்க வால்ஸ் கிராஸ் பண்ணி ஓடுவீங்க. அப்புறம் நான் எப்படி ஜட்ஜ் பண்ணுவேன்? உனக்கு என் மீசை ஹெல்ப் பண்ணும். விசில் அடிச்சா போதும், உன்னை எங்க வேணாலும் கொண்டு போய் விட்டுரும். ரெடி ஆகிடுங்க. இப்ப என்னோட தலையும் மானமும் உன்னோட கையில தான் இருக்கு பப்ளி. பப்ளி 30 டிகிரி லெஃப்ட்ல டர்ன் பண்ணு. 30 டிகிரியா? என்ன சீக்கிரமா வெளியில எடு. எப்படி எடுக்கிறது? எனக்கு ஒண்ணுமே தெரியலீங்களே. முதல் ஆப்ஸ்டிக்கல் ஜம்ப். நான் இங்கதான் இருக்கேன், எடு. பாத்து. கொப்புறானே, நீங்க தானங்க பார்த்து சொல்லணும். என்ன அங்கிள், இன்னும் நீங்க இங்க தான் இருக்கீங்களா? அப்போ இன்னைக்கு நாம 2 பேரும் பண்ற இந்த விஷயம் சூப்பரா இருக்கு. ஹாப்பி டைனிங் டேபிளுக்கு மேல இருந்து ஜம்ப் பண்ணு. பாத்து பாத்து. ஆப்ஸ்டிக்கல் 2. டேபிளுக்கு அடியில இருந்து போ. என்ன விட்டுட்டு போறியா? சீக்கிரம் பப்ளி, அப்படியே இன்னும் 1 மீட்டர் முன்னாடி வா பார்க்கலாம். சீக்கிரம். ஹாப்பியும் கப்புவும் 2 ஆப்ஸ்டிக்கல் கிராஸ் பண்ணிட்டாங்க. என்ன? ஆண்டி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? நல்லா இருக்கேன். ஆனா உங்க அங்கிள் நல்லா இல்ல. நம்மளோட கடைசி ஆப்ஸ்டிக்கல் ஹாப்பி. நீ நேரா ஓடி போய் ஜம்ப் பண்ணு. அதுக்கு பின்னாடி தான் இருக்கு ஃபினிஷிங் லைன். ஓடு ஓடு. பாத்தியா பப்ளி, சின்ன பசங்க ஜெயிச்சுட்டாங்க. இந்த ரவுண்ட ஜெயிச்சது எங்கர் பூதங்க ஜெனரேஷன். அப்புறம் இப்போ ஃபைனல் ரவுண்ட். யார் ஜெயிக்கறாங்களோ அவங்க தான் வின்னர். அடுத்த ரவுண்ட் என்னன்னு சொல்லு பினாக்கி. நாங்க ஜெயிச்சே தீரணும். இவங்க வீட்டுக்குள்ளேயே இவங்களால சுத்த முடியல. இப்போ இவங்க ஜெயிக்க போறாங்களா? பூதங்களா இருந்துகிட்டு அவங்களே பயந்து போயிட்டாங்க. இந்த சண்டை ஓயாது போல இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா ரவுண்ட் மேல ரவுண்ட் போக வேண்டியது இருக்கும். மாத்தி யோசி. இப்போ இந்த ரவுண்ட் டிரால முடிஞ்சாகணும். பினாக்கி, 3வது ரவுண்ட் என்னன்னு சொல்லு. ஓஹோ, இப்போ இந்த சண்டையை நான் தான் சால்வ் பண்ணி ஆகணும். சரி சரி, கடைசி சேலஞ்ச் என்னோடது. நான் யோசிச்சு வச்சுட்டேன். ஒரு டீம் பீஸா செய்வாங்க. இதெல்லாம் எனக்கு ஊதி தள்ளுற ஒரு விஷயமாச்சே. அப்புறம் 2வது டீம் பீஸா ஆர்டர் பண்ணணும். இது என் இடது கையோட விரல் விளையாட்டு. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. அங்கிள் ஆண்டி, நீங்க கம்ப்யூட்டர்ல பீஸா ஆர்டர் பண்ணணும். அப்புறம் ஹாப்பி கப்பு, நீங்க 2 பேரும் பீஸா தயார் பண்ணணும். 2 டீமுக்கு 30 minutes டைம். And your time starts now. ஆர்டர் போடுறப்போ ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல எக்ஸ்ட்ரா சீஸ் கண்டிப்பா ஆட் பண்ணிருக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா சீஸை விடு, எனக்கு இங்க இருக்கிறதே கிடைக்க மாட்டேங்குது. இது எப்படி தான் ஆர்டர் பண்ணுவாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா கார்லிக் பிரெட் கண்டிப்பா ஆட் பண்ணுங்க. காம்படிஷன் முடியறதுக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. எங்க நீங்க கோவப்படாம இருங்க. நான் அந்த சொன்னல சீஸும் கார்லிக் பிரெட்டும் ஆட் பண்ணுங்கன்னு. அப்புறம் அதோட எக்ஸ்ட்ரா டாப்பிங்கையும் ஆட் பண்ணிடுங்க. சரிங்க? என்னால இன்னும் பீஸாவையே செலக்ட் பண்ண முடியல. எங்க நீங்க வெஜ் பீஸாவையும் ஆர்டர் பண்ணிடுங்க. ஏன்னா நான் கொஞ்ச நாளா டயட்ல வேற இருக்கேன். இதுலயும் ஆல்பபெட்ஸ் எல்லாம் ஏடா கூடமாவே இருக்கு. எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும். 15 நிமிஷம் பாக்கி இருக்கு. இந்த மாவை எப்படி பாப்பா செய்யறது? எனக்கு அப்புறம் அதோட சில்லி பேக்கெட்ஸையும் நிறைய ஆர்டர் பண்ணிடுங்க. சரியா? நீங்க நகருங்க. உங்களால ஒண்ணும் முடியாது. நானே ஆர்டர் பண்றேன். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரம் பண்ணுங்க. கமான் கமான் கமான், ஆர்டர் புக் ஆயிடு. இவ்ளோ புகையா இருக்கு. 1 நிமிஷம் பாக்கி இருக்கு. சீக்கிரமா அவன்ல வை. 10 9 8 7 6 5 4 3 2 1. டைம்ஸ் அப். ஓகே ஓகே, நாங்க ஆர்டர் போட்டுட்டோம். கடைக்காரனே கொண்டு வரணும். சாரி ஆண்டி,
அரை மணி நேரத்துல பீஸா இங்க இருக்கணும்னு சொன்னேன். ஏ, எங்க பீட்சா ரெடியா இருக்கு. அவன்ல இருந்து எடுக்கணும், அவ்வளவுதான். 3, 2, 1. இல்ல. சீ, இது என்னது? பீஸாவா இல்ல சேடா? நம்ம ஜெனரேஷனோட பீஸா கெட்டு போயிடுச்சு. இப்போ அங்கிளோட ஜெனரேஷன் பீஸாவா ஆர்டர் பண்ணாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். கர்னல் அங்கிள், நீங்க ரொம்ப க்ளோஸா வந்துட்டீங்க. மவுஸை வச்சு ஒரு கிளிக் பண்ணி டன், பீஸா ஆர்டர் பண்ணியாச்சு. இவ்வளவுதானா முறுக்கு மிஸ்? இதைய நீ முன்னாடியே சொல்லல. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் உங்களுக்கு எல்லாமே கத்து கொடுக்கறேன். தேவையில்லாம கீபோர்டு மேல உங்க கோவத்தை காட்டிட்டீங்க. இத்தனை வருஷமா நான் சமையல் பண்றத பார்த்தும் கூட நீங்க எதுவுமே கத்துக்கவே இல்லையா? இருங்க, நான் பண்ணி கொண்டு வர பாருங்க. எப்படி யங்கர் ஜெனரேஷன் ஆர்டர் பண்ணி பீஸாவை சாப்பிடுறீங்களோ அதே மாதிரி இந்த ஓல்டு ஜெனரேஷன் பீஸாவை வீட்லயே சூப்பரா ரெடி பண்ணிடுவோம். என்ன சரியா? வாவ், அட்டகாசம். பீட்சா ரெடி. எவ்வளவு சீக்கிரமாவா? ஆண்டி, உங்க கையில மேஜிக் இருக்கு. எல்லாருக்கும் நானே கத்து கொடுக்கறேன், கவலைப்படாதீங்க. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாம இந்த டாஸ்க பண்ண முடியாது. அதனால ஜெனரேஷன் இல்ல, நம்ம ஃபேமிலி தான் பெஸ்ட். சபாஷ் கண்ணா, வாங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சுட சுட பீட்சா சாப்பிடுவோம். ஒருவேளை வெளியே இருந்து பீட்சா வந்திருக்கோம் போல. நான் அதை சாப்பிடுறேன். ஹலோ சார், இந்தாங்க உங்களோட பீட்சா. எம்புட்டு டேஸ்டா இருக்குது. டேஸ்டா இருக்கு. பிரமாதம்.